Hi friends, நான் தான் சாரா. வெல்கம் டு அவர் 4K Unidot channel friends. நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் சோஃபியா. ஆக்சுவலி நானும் சாரா, குட்டியால், யூனி நாங்கள் 4 பேரும் எங்கே வந்திருக்கோன்னா ஒரு காட்டுக்கு வந்திருக்கோம். என் தோடு இங்கே தொலைஞ்சு போச்சு. ஸோ தேடி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். தங்கத்தோடெல்லாம் இல்லை, ஒரு வெள்ளித்தோடு தான். இருந்தாலும் சரி ஓகே, அது என் ஃபேவரட் தோடுங்கள, அதை தேடுறதுக்கு தான் வந்திருக்கோம். இது பெரிய காடு ஃப்ரெண்ட்ஸ். இதில் என் தோடு கிடைக்குதான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறோம். வாங்க தேடி பார்க்கலாம். ஹலோ ஹாய், நான் தான் யூனி. சோஃபியாவோட தோடு தொலைஞ்சிருச்சான். ஸோ நாங்களாம் அழகாக காட்டில் தேட வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லபடியாக தோடு கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. நாங்கள் 3 பேர் தான் கிளம்புனோம். குட்டியாலும் வரேன்னு சொல்லிட்டு எங்கள் கூட வந்திருக்கா. ஹாய், நான் தான் குட்டியால். எனக்கு வீட்டில் போர் அடிச்சுதுன்னு சொல்லிட்டு இங்கே கூட நான் இவங்க பேசினதை நான் கேட்டேன். ஏதோ காட்டுக்கு போகலான்னு பேசியிருந்தாங்க. ஸோ நானும் இவங்க கூட நைஸாக ஓடி வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க. ஐயோ என்ன யூனி, இவ சொல்கிறதெல்லாம் கேட்டியா? நம்ம பேசினது ஒட்டி கேட்டுட்டு வந்திருக்காடி. சரி வாங்க, நம்ம எல்லாம் தேட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் எங்கள் கூட வாங்க. சோஃபியாவோட தோடு தேட போகலாம். ஓகேவா? யாருன்னா நான், யூனி, குட்டியால், அப்புறம் சோஃபியா, நாங்கள் 4 பேரும் தான். ஃப்ரெண்ட்ஸ், நான் முதல்ல காட்டுக்கு வந்திருக்கேன். இங்கே சிங்கம், புலி, பாம்பெல்லாம் இருக்குதான்னு தெரியல. அதெல்லாம் இந்த காட்டில் இருக்காது, ஆனால் பாம்பு சுத்தம். சரி, நம்ம இவங்க கூட தானே போயிட்டு இவங்க கூட பத்திரமா வந்துடலாம். சரிங்களா? குட்டியால தேங்க்ஸ் குட்டியால, என் தோடு கண்டுபிடிக்கிறதுக்காக நீயும் வந்தது பரவாயில்ல. காடுனால பயம் இல்லாம வந்திருக்கல. நீ என் சோஃபியா, என் கூடயே நீ இருந்துக்கோ. சரியா? நான் உன்னை பத்திரமா கூட்டு போயிட்டு வரேன். சரி சோஃபியாக்கா, நான் உங்க கூட வந்து காட்டை என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே தோடு உங்களுக்கு தேடி தரேன். ஃப்ரெண்ட்ஸ், இது எலவம் பஞ்சுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கால, அந்த காட்டெல்லாம் தாண்டி தான் இது போகணும். இவ எதுக்கு அங்கே போனான்னு தெரியல, போய் தோட தொலைச்சிட்டு வந்திருக்கிறா. சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அவ கூட சேர்ந்து போயிட்டு நம்ம சோஃபியா தோட தேடி விட்டு வரலாம். சரியா? சோஃபியா, குட்டியாலே எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? வாங்க தண்ணி குடிச்சிட்டு வாங்க, கிளம்பலாம். யூனி, ஒரு வழியாக எலவம் பஞ்ச காடை தாண்டி வந்துட்டோம் யூனி. வெவ்வேறு எலவம் பஞ்சு இங்கேயும் கொட்டி கிடக்குது. சரி வாங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு சீக்கிரமாக எடுத்துட்டு வந்துடலாம். நல்ல வெயில். ஆமா சாரா, நல்ல வெயிலா இருக்குது. சீக்கிரம் வாங்க சோஃபியா, குட்டியால 2 பேரும் சீக்கிரம் வாங்க, போகலாம். ரொம்ப தூரம் போகணும். வந்துட்டேன் யூனி, வந்துட்டேன். குட்டியால பார்த்து வா. அப்போ என்ன இவ்வளோ கால் வலி? இப்போவே எனக்கு செம்மையாக கால் வலிக்குதே. குட்டியால, நீ எங்கே இருக்கிற? சீக்கிரம் வா, போகலாம். ரொம்ப தூரம் போகணும். யூனியக்கா, சோஃபியாக்கா, என்ன கச்ச கச்ச கச்சன்னு சத்தம் கேட்குது? ஆமாம், இங்கே என்ன ஒரே முடியெல்லாம் கொட்டி கிடக்குது. இங்கே பேகி வந்துட போகுது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. காட்டுக்கு தான் கூட்டுட்டு வரீங்களா, இல்லை ஏதோ சுடுகாட்டுக்கு கூட்டுட்டு வரீங்களா? எனக்கு பயமாக இருக்குது. குட்டியால இரு, பயப்படாத, அது என்னன்னு பார்க்கலாம். ஆமாம், ஒரே சம முடியாக இருக்குது. இது என்ன முடி? ஏன் இங்கே கிடக்குது? முடியெல்லாம் கட்டாய் இருக்குது. சலூன்லேருந்து முடி எடுத்துட்டு வந்து இந்த காட்டில் தூக்கி போட்டிருக்காங்கப்பா. பயப்படாதீங்க, இது சும்மா இந்த முடிதான். சாரா, தோட்ட தவிர எல்லாம் கிடைக்க மாட்டேங்க. பஞ்சு இருக்குது, முடியெல்லாம் கிடக்குது. சரி வா, தோட மட்டும் எங்க இருக்குன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா? பின்னாடி பாருங்க, ஒரு எலவம் பஞ்சு இருக்கு. ஆக்சுவலி என் தோடு எப்படி தொலைஞ்சிச்சுன்னா, அந்த எலவம் பஞ்சு பொறுக்க வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் தான் சோஃபியாக்கா, எலவம் பஞ்சு பொறுக்க வந்தீங்களா? ஆமாக்கா, அங்கே ஒரு எலவம் பஞ்சு இருக்குக்கா. அக்கா, அதை நான் பிரித்து பார்த்ததே இல்லைக்கா, எனக்காக பிரித்து கொடுங்கக்கா. குட்டியால், இங்க கீழே நிறைய கிடக்கு. இரு, நான் போயிட்டு ஒன்று எடுத்துட்டு வரேன் உனக்காக. சாரா, இவங்க 2 பேரும் தோடு தேர வந்த மாதிரி தெரியல சாரா. போயிட்டு பஞ்சு பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பஞ்சு பொறுக்கி போய் தானே அவளுக்கு தோடு தொலைஞ்சிச்சு. இவங்க பாரு, இவங்க 2 பேரையும். குட்டியால பார்த்து எடுத்துட்டு வா குட்டியால. இதோ பாரு, இந்த பஞ்சு வெடிச்சு போயிருக்கு பாரு. இப்படிதான் எலவம் பஞ்சு வெடிச்சு போயிருக்கும். அதுக்கப்புறம் இதுல எடுத்துடலாம். சூப்பரா இருக்கு சோஃபியாக்கா, இங்க கொடுங்க, நான் பிச்சு பாக்குறேன். ஆமா, அழகா பஞ்சு எடுத்து பார்த்தா அழகா செம்ம சூப்பரா வருது. செம்ம சாஃப்டா இருக்குக்கா. இதுல வச்சு நம்ம விளையாடலாமா? செம்மையா இருக்கு. சோஃபியா, குட்டியால் 2 பேரும் தோடு தேடுற மாதிரி தெரியல. பஞ்சை போட்டு பிரிச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்கிறீங்க.
சரி, நான் போயிட்டு தோடு இந்த சைடு இருக்கா நான் போய் பார்த்துட்டு வரேன். ஒழுங்கா பஞ்சு விளையாட முடிச்சுட்டு இரு யூனி, நான் சொல்றேன். 2 பேரும் பஞ்சு விளையாட நிறுத்திட்டு போய் தோட தர வழியை பாருங்க. சோஃபியா, ரிட்டர்ன் வரும்போது பஞ்சு எடுத்துக்கலாம் சோஃபியா. முதல்ல தோட தர வழியை பாரு சோஃபியா, சரியா? சரி, நான் இந்த சைடில் போயிட்டு நான் தேடிட்டு இருக்கிறேன். நீ எனக்கு ஆப்போசிட் சைடில் போயிட்டு தேடு, ஓகேவா? யார் கிடைக்குதுன்னு சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சாரா சொல்லுறது கரெக்டு தான். என் தோடுக்காக தானே தேட வராங்க. சரி, நான் இந்த சவுத் சைடில் போயிட்டு தேடுறேன். சாரா இந்த ரைட் ஹேண்ட் பக்கம் தேட போயிருக்கா. இவன் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சோஃபியா தேட போயிருக்கா. இப்போ நான் எங்கே போகிறேன்? சரி, நான் பேக் சைடில் போய் தேட போகிறேன். குட்டியால் இந்த பஞ்சை வச்சுட்டு இங்கேயே விளையாடு, நான் போயிட்டு தோடு தேடிட்டு வரேன். நீ இங்கேயே இரு, நீ எங்கேயும் போவாத குட்டியால், இங்கேயே இரு, பஞ்சுக்கிட்டே விளையாண்டுட்டு நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். ஐயோ, என்னை விட்டுட்டு எல்லாம் போயிட்டாங்களே. நம்ம எங்கே, நம்மளால தோடும் தெரியாது, என்ன பண்ணலாம்? சரி, யூனி அக்கா சொல்கிற மாதிரி இந்த பஞ்சை வச்சுட்டு விளையாடலாம். இந்த பஞ்சை எடுத்து என் தலையில் போட்டுக்கிட்டு ஊதலாம். உஃப் உஃப் உஃப், செமையாக பறக்குது ஃப்ரெண்ட்ஸ். உஃப், ஐயோ, என் மூக்கிலலாம் ஏறுது பஞ்சு. ஐயோ ஐயோ, மூக்கில் ஏறிடுச்சு. அச்சக் அச்சக், தூ தூ, சி 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 சி, ஐயா பஞ்சு டேஞ்சர். பஞ்சு எனக்கு தேவையில்ல, மூக்கிலலாம் ஏறுது. ஜி போ, பஞ்சு நவுந்து போ. அப்பாடா, பஞ்சு நினைச்சா மூக்கில் ஏறுது. சோஃபியாக்கா. ஃப்ரெண்ட்ஸ், தேடிக்கிட்டே நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே இருக்கிறது, எப்படி போகிறதுன்னு தெரியல. பின்னாடி பாருங்க, இந்த இடமே ஒரு மர்மமாக இருக்குது. அங்கே பாருங்க, பின்னாடி ஏதோ பச்சை கலரில் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யூனி எங்கே இருக்கிற? யூனி இங்கே வா யூனி, நான் தொலைஞ்சிட்டேன். சோஃபியா வந்துட்டியா? சாரா, நான் வந்துட்டேன் சாரா. ஏன் சாரா கூப்பிட்ட? சோஃபியான்னு தோடு கிடைச்சிச்சா சாரா? சாரா, உன்னதான் கேக்குறேன், தோடு கிடைச்சிச்சா? ஏன்டி கூப்பிட்டுட்டு இருந்த? சாரா, என்ன காதுல வாங்க மாட்டேங்கிற சாரா? சாரா, எதுக்கு நீ சோஃபியாக்கான்னு ஏலாம் போட்டுட்டு இருந்த? உன்னதான் கேட்குறேன், எதுக்கு சோஃபியா கூப்பிட்டுட்டு இருந்த? இப்போ அமைதியாக உட்காந்துட்டு இருக்க. வந்துட்டேன் சாரா. ஏன் சாரா கூப்பிட்டு இருந்த? என்னையும் சோஃபியாவும் தோடு கிடைச்சிருச்சா? எங்க காட்டு. வந்துட்டீங்களா 2 பேரும்? எவ்வளோ நேரம் உங்களை கூப்பிடுறது? இங்கே உன்னை பார்த்தேன்ப்பா. அதை பார்த்தோன்னே எனக்கு பயம் வந்துருச்சு, அதனால தான் உங்களை கூப்பிட்டேன். தோடெல்லாம் ஒன்றும் கிடைக்கல. இதோ பாருங்க, அங்கே பச்சையாக உன்னை கையை காட்டுறேன் பாருங்க, அங்கே பச்சையாக உன்னை நெளிஞ்சிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து தான் உங்களை கூப்பிட்டு இருந்தேன். நீங்கள் 2 பேரும் அது என்னென்னு பாருங்களேன். அப்படியே ஒரு மாதிரியாக மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு அதை பார்த்த உடனே. சாரா, காட்டுல என்ன சாரா இருக்க போது? பாம்பு இருக்கும், அதான் நெளிஞ்சு போயிட்டு இருக்கோம். நான் வேற தோடு இருக்குமோன்னு சொல்லிட்டு ஆசையா ஓடி வந்தேன். கடைசியில பார்த்தேன், ஏதோ பார்த்தேன் போனேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். சரி சாரா, என்ன எங்க பார்த்த பச்சையா என்ன இருக்குது? சரி, நவுறு, நான் பார்க்குறேன். முதல்ல கீழேருந்து ஒரு குச்சி எடுக்கிறேன். குச்சி எடுத்து தட்டி பார்த்தா தெரிஞ்சிட போகுது அது என்ன பாம்பா இல்லை வேற என்னன்னு சொல்லிட்டு. அப்பாடா, ஓகே, இந்த ஒரு குச்சி கீழே கிடச்சிருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், சாரா எதா பார்த்தாலாம். சரி, நம்ம போயிட்டு அது என்னன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இங்கே தானே பார்த்தா பச்சையா? இரு, நோத்தி பார்க்குறேன். ஆமாம் சாரா, நீ சொன்னது கரெக்டு. இங்கே ஏதோ பச்சையா ஒரு மாதிரியாக புழுவு மாதிரி தான் இருக்குது நெளிஞ்சிக்கிட்டு. ஆமாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? இங்கே பாருங்கள், நல்லா பச்சையே ஏதோ இருக்குது. இருங்க, இது என்ன நம்ம நவுத்திட்டு பார்க்கலாம். யூனி, இன்னும் இதான் யூனி, அப்படியே வெளியில் எடுத்துடுவா யூனி, நவுத்தி யூனி. ஐயோ, இங்கே பாரு, கொஞ்சம் அப்படியே ஆடுது, நெளியுது. இது என்னன்னே தெரியல யூனி, சீக்கிரம் பாரு. இது என்னப்பா வித்தியாசமா இருக்கு பச்சை கலர்ல? இது என்னது, பூச்சியா? சாரா, அப்படியே அசையாம இரு, மெதுவா எழுக்கிறேன். ஐயே, இது ஏதோ கொலன்ட்டு இருக்கு. எடுத்து பார்த்து வைக்கணும் யூனி, பார்த்து வை யூனி. அப்பாடா, போட்டாச்சு. இது என்ன மேலே ஃபுல்லாக குழன்ட்டு இருக்கு, ஒரு மாதிரியா இருக்கு. இதுக்கு உயிர் இருக்கான்னு தொட்டு பார்க்கலாமா? ஐயோ, உள்ள ஃபுல்லாக குழன்ட்டு இருக்கு. ஐயோ, உயிர் இருக்கு, அங்கே பாருங்க, விரிஞ்சு வருது. இது ஏதோ ஆபத்தானது இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, நம்மளுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஐயோ யூனி, இது ஏன் யூனி எடுத்து போட்ட? இது ஏதோ ஆபத்தா இருக்கிற மாதிரி இருக்கு. அங்க பாரு, கொஞ்சம் நெளியுது, பயமா இருக்கு. இது என்னன்னு தெரியல. இதோ பாரு, கொஞ்சம் உயிர் இருக்குதான்னு தெரியல. இது ஒரு மாதிரியா இருக்கு. இது ஆனா எங்கேயோ பார்த்த மாதிரியும் இருக்கு யூனி.
கொஞ்சம் இருங்கப்பா, நான் கொஞ்சம் தண்ணி வச்சிருக்கேன், தண்ணி எடுத்து தெளிச்சு பார்க்கலாம், இது என்னன்னு தெரியும். மேல ஃபுல்லா கொழ கொழன்னு இருக்கு. ஐயோ, பாக்கெட் வேற ஓட்டையா இருக்கு. சரி ஓகே, இதுல இருக்க பாதி தண்ணிய அதுல ஊத்தி பார்க்கலாம். இங்க பாருங்க, தண்ணி ஊத்துன உடனே அது நல்லா அசைய பாக்குது. எங்கடா அந்த குச்சி எடுத்து ஊத்தி பார்க்கலாம். ஐயே, இது என்னது, ஒரு மாதிரியாவும் இருக்குது. ஆஹா, தண்ணி ஊத்துன உடனே இது கொஞ்சம் அசையுது. கடிக்க போறேன் உங்கள எல்லாரையும். ஐயோ, சாரா, சோஃபியா, ஐயோ, இதுக்கு உயிர் வந்துருச்சு, என்னை கடிக்க பாக்குது. ப்ளீஸ் சீக்கிரம் வந்து இதை அடிங்க. என் காலை கடிக்குது. யூனி, காலாட்ட நவுத்தி விட்ரு யூனி. ஐயோ, தண்ணி ஊத்துற உடனே அதுக்கு உயிர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் இந்த சோஃபியா பண்ணுது, தண்ணி எடுத்து மேல ஊத்தி விட்டா. சோஃபியா. யூனி ஏஞ்சி இந்த சைடு வந்துரு. யூனி சீக்கிரம் வந்துரு. ஐயோ, என் மேலதான் தப்பாயிடுச்சு. நான் நல்லதுக்கு தண்ணி ஊத்துனா எப்படி ஆயிடுச்சு. யூனி ஏஞ்சி இந்த சைடு வந்துரு. யூனி அக்கா, எப்படியே தப்பிச்சு வந்துருங்கக்கா, சீக்கிரம் வந்துருங்கக்கா. யூனி அக்கா, அது அந்த சைடு போகுதுக்கா, சீக்கிரம் வந்துருங்கக்கா. யூனி அக்கா, ஐயோ, இது என்னன்னே தெரியலையே, இப்படி இருக்குது பச்சை கலர்ல. ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு எனக்கு இப்போ நல்லா தெரிஞ்சு போச்சு. இது ஒரு அமீபா. நம்மளாம் புக்ஸில் படிச்சிருப்போம் 6th 7thலலாம். இது ஒரு வைரஸ் கிருமி, அமீபாபா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட கண்டினியூஷன் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். இந்த அமீபாவை நாங்கள் எப்படி கொல்றோம்னு சொல்லிட்டு மறக்காமல் இதோட கண்டினியூஷன் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அமீபா ரொம்ப ஆபத்தானது, இதை நாங்கள் கொன்னே தீரணும். சாரா, சோஃபியா, ரெடியாக இருங்க இதை சாவடிக்க. நீங்கதான் எனக்கு வச்ச பேரு அமீபா, ஆனா நான் வச்ச பேரு பச்சை.